Hi friends, welcome to Stay and Mom Life. நம்ம இன்னைக்கு கொய்யாப்பழ மில்க்ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி தான். நிறைய பேர் கொய்யாப்பழமே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு கூட இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது வந்து அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். செம்மையா திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கும். நீங்களும் இதை உங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஒரு கொய்யாப்பழம் நல்ல பழுத்த கொய்யாப்பழம் எடுத்துட்டோம். அடுத்து நல்லா 2 ஸ்பூன் சீனி, 1 கப் பால் எடுத்திருக்கோம். அதான் நல்லா துருவினதும் பிறகு லைட்டாக சீவுனது பிஸ்தாவும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் அரைக்க எடுத்து வச்சிடலாம். கொய்யாப்பழத்தையும் மிக்சியில் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் பாலையும் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாதி பால் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு 1 கப் மிக்சி அரைக்கணும். அப்பையும் பாதி பால் ஊற்றிக்கலாம். நம்ம என்னதான் மிக்சியில் அரைச்சிருந்தாலுமே கொய்யாப்பழத்தோட சீட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறக்காக தான் இந்த ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறோம் தனியாக. கொய்யாப்பழம் வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம பால் வந்து ரொம்ப பாதி தான் ஊற்றுறனால அது இருக்கும். ஃபஸ்ட்டு சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா வேணுன்னா இதிலே பாலை கூட ஆட் பண்ணிக்கோங்க. துணியில் இருக்க ஃபில்ட்ரு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன ஹோல் இருக்க ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய ஹோல் இருக்க ஃபில்டர்னால் அது வந்து எல்லா சீட்ஸும் அடியில் ஓடிடும். அந்த கொய்யாப்பழத்தில் இருக்க சின்ன சின்ன நரம் மாதிரி இருக்க பல்ப்பு எல்லாமே கரெக்டாக சூப்பராக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. சின்ன சின்ன சீட்ஸ் கூட தனியாக வந்துருச்சு. இப்போ நம்ம கொய்யாப்பழ மில்க்ஷேக் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு சுகர் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை நம்ம இன்னும் இருக்க மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக ஆட் பண்ணணும்லாம் அவசியம்லாம் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க ரிமைனிங் பாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் சூப்பராக இன்னும் இருக்க அடித்து எடுத்து ரெடி பண்ணியாச்சு. கொய்யாப்பழ மில்க்ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா செமையாக திக்கான கன்சிஸ்டன்சிலையும் இருக்குது. ஃபில்டர்லாம் பண்ணனால இதில் வந்து சீட்ஸே இருக்காது. இப்போது நம்ம லைட்டாக துருவின பாதாமையும் நல்லா சீவுன பாதாமையும் ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக துருவி வச்சுருந்த பாதாம் வந்து அது ஒரு டேஸ்ட் தனியாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட ஆப்ஷன் தான். நீங்களும் இதை உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் இது எல்லாமே பிடிக்கும். இதில் நான் இப்போது பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொய்யாப்பழ மில்க்ஷேக் வந்து கொய்யாப்பழமே சாப்பிடாதவங்க, அந்த சீட்ஸ் இருக்கிறனால சாப்பிடாதவங்களுக்கு இந்த மில்க்ஷேக்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching the video. Subscribe to our channel for more videos. Tata, bye.